ஹாய், உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுற விசிட்டர்ஸை லீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சேட்பாட்ஸ் ஒரு நல்ல டூல். ஒரு சேட்பாட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை உங்கள் வெப்சைட்டில் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். உங்கள் வெப் ப்ரௌசரில் collect.chat அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் தான் நாம் நம்மளோட சேட்பாட்டை பில்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்ததுன்னா லாகின் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா சைன்அப் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் சைன்அப் பண்ண போகிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்அப் பண்ணதும் உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் புதுசாக ஒரு பாட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நியூ பாட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற பாட்டை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாம் ஆரம்பத்திலேயே செட்டப் பண்ணிக்கலாம். எய்தர் நீங்கள் விட்ஜெட்டாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சேட்பாட் பேஜ், அப்படி இல்லைனா எம்பெட் பண்ணிக்கலாம். நான் வேர்ட்ப்ரெஸ்ஸில் விட்ஜெட்டாக யூஸ் பண்ண போகிறேன், அதனால விட்ஜெட்னு கிளிக் பண்ணி க்ரியேட் கொடுத்துக்கிறேன். உங்கள் சேட்பாட் உங்களோட வெப்சைட்டில் எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணுங்கிறத தான் நாம் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி 3 விதமான பொசிஷன்ஸை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்னோடய சேட்பாட் ரைட் சைட் பாட்டமில் வரணும்னு விருப்பப்படுறேன், அதனால நான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சேட்பாட்டோட அவத்தாரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்கள் கம்பெனியோட லோகோ வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் லோகோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி லோகோ எதுவும் வேண்டாம், அதனால நான் இந்த மேல் அவதாரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணதுமே உங்கள் வெப்சைட்டில் இந்த சேட்பாட் எப்படி டிஸ்பிளே ஆகுன்றத உங்களோட ரைட் சைட் பாட்டமில் நீங்கள் பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணதுக்கப்புறமா நாம் ஸ்கிரிப்ட் எழுதணும். இந்த ஸ்கிரிப்ட் தான் ஆக்சுவலாக உங்கள் சேட்பாட்டோட கான்வர்சேஷன். இப்போ நாம் ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணலாம். ஏற்கனவே இருக்கிற இந்த டெமோ எனக்கு தேவையில்லை, அதனால நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். உங்கள் சேட்பாட்டை கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஒரு வெல்கம் மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மெசேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நான் என்னோட கஸ்டம் மெசேஜை கொடுத்துக்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் கொஷின் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம என்ன கொஷின் கேட்க விருப்பப்படுறோமோ அதை இங்கே நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கொஷினை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன்.
சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் கான்வர்சேஷனை பில்ட் பண்ணதுக்கப்புறமா இதை பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ நம்ம பண்ணது எல்லாமே இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். நான் இப்போது இந்த சாட்பாட்டை இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் தான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நான் இந்த வெப்சைட்டோட டேஷ்போர்டுக்குள்ளே முதல்ல போகணும். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டோட டேஷ்போர்ட். அதில் நீங்கள் ஒரு புது பிளக்கினை இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே சர்ச் பிளக்கின் பாரில் நீங்கள் collect.chat அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளக்கினை தான் நாம் இப்போது இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிளக்கினை நாம் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டோம். நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது இந்த சாட்பாட்டை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம collect.chatோட டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுங்க. இங்கே ஷேர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண இந்த ஸ்கிரிப்டை உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து சாட்பாட் ஸ்னிஃபெட்னு இருக்க இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாட்பாட்டை உங்கள் வெப்சைட்டில் எங்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நான் ஹோம் பேஜில் மட்டும் டிஸ்பிளே ஆனால் போதும் அப்படிங்கிறதுக்காக ஹோம் பேஜ் ஒன்லின்னு கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் கோட் ஸ்னிப்பெட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டில் இந்த சாட்பாட் இன்டகிரேட் ஆகிடும். இப்போ வாங்க இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்னோடய வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, நாம் க்ரியேட் பண்ண சாட்பாட் என்னோடய வெப்சைட்டில் இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் என்னோடய நேமை கொடுக்குறேன். ஸோ நம்மளோட சாட்பாட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது இதோட அவுட்புட் எனக்கு எங்கே வந்திருக்கும் அப்படின்னா என்னோடய மெயிலுக்கு வந்திருக்கும். வாங்க என்னோடய மெயிலை ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட டேஷ்போர்டில் கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ முதல்ல நான் என் டேஷ்போர்டில் இது எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். ஸோ இந்த டேஷ்போர்டில் நம்மளோட சாட்பாட்டை செலக்ட் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட சாட்பாட். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரிசல்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ரெஸ்பான்சஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போது என்னோடய சைட்டில் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கு. வேணும்னா இதை நீங்கள் CSVயாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் என்னோட இமெயிலையும் இந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நாம் ஒரு சாட்பாட்டை பில்ட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் இன்டகிரேட் பண்ணோம். இந்த செஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெப்சைட் டிசைனிங்கை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்க்கை விசிட் பண்ணுங்கள். நான் ஒரு 7 days ஆன்லைன் லைவ் வெப்சைட் டிசைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறேன். அதில் ஒரு வெப்சைட்டை ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த லிங்க்கை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம்.